லைஃப் டிவைன் பயில்வதற்காக நம் அனைவரையும் இந்த இணையதளத்தின் மூலம் ஒருங்கிணைத்து இந்த நல்ல வாய்ப்பினை நமக்கு அருளியுள்ள பகவானுக்கும் ஸ்ரீ அன்னைக்கும் நமது நன்றியையும் வணக்கத்தையும் அவர்களது பொற்பாதங்களில் சமர்ப்பிப்போம். இத்தருணத்தில் நம் மனதில் எழும் ஒவ்வொரு எண்ணத்தையும், இங்கு நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் அவர்களுக்கு காணிக்கையாக சமர்ப்பிப்போம். அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைக்கு நாம் பார்க்க போவது புக் 1, லைஃப் டிவைன்ல புக் 1, சாப்டர் 10, கான்ஷியஸ் ஃபோர்ஸ். வழக்கமாக சண்டேஸ்ல நம்ம புக் 2 பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதில் புக் 2ல நம்ம சாப்டர் 6 அதை நம்ம முடித்து விட்டோம். சாப்டர் 7 புதிதாக நாம் பார்க்க வேண்டிய சாப்டர். இதில் அதை ஆரம்பிக்க முன்னாடி இந்த சாப்டர் 10 புக் 1 அது நம்ம இன்னும் கடைசி 4 பேராகிராஃப்ஸ் அதை முடித்து விடலாம் என்று ஒரு எண்ணம் வந்தது. மேலும் நாங்கள் எங்களுடைய சொசைட்டியில் இந்த புக் ஃபேரில் நாங்கள் கலந்துக்கிறோம். ஜனவரி 3லேருந்து ஜனவரி 21 வரைக்கும். ஸோ இந்த நாளில் லைவ் டிவைன் கிளாஸஸ் எடுக்கிறது கஷ்டம். அதனால் இந்த நாளில் இருக்காது. அதனால தான் புதிய சாப்டர் புக் 2ல புதிய சாப்டர் நம்ம அதாவது ஜனவரி 25 அன்னைக்கு தான் நெக்ஸ்ட் செஷன் இருக்கும் புக் 2. இந்த புக் 1 இப்போ பார்க்க போகிறதுனுடைய சினாப்சிஸ் ஜனவரி 23 பார்த்துட்டு 25 புக் 2 ஆரம்பிக்கலாம். ஸோ தட் ஆரம்பித்தா கண்டினியூஸாக பார்க்கலாம். இன்றைக்கு நம்ம புதிய சாப்டர் 7 புக் 2ல ஆரம்பித்தோம் அப்படின்னா ஒரு நீண்ட கேப் வரும். அதை தவிர்ப்பதற்காகத்தான் நம்ம என்ன பண்ணிடலாம், புக் 1ல சாப்டர் 10 கான்ஷியஸ் ஃபோர்ஸ் அது இன்றையுடன் முடிவடைகின்றது. அதை முடித்து விடலாம் என்று ஒரு எண்ணம் வந்தது. போன செஷன்ல நம்ம இந்த சாப்டர் 10ல கான்ஷியஸ் ஃபோர்ஸ் அதில் பேராகிராஃப் 10, பேராகிராஃப் 14, 15, 16, 17, 18 பார்த்தோம். 5 பேராகிராஃப்ஸ் பார்த்தோம். இந்த செஷன்ல பாக்கி உள்ள பேராகிராஃப்ஸ் பார்க்கலாம். சற்று நினைவு கூறலாம் என்ன பார்த்தோம் என்பதை. இந்த கான்ஷியஸ்னஸ் பற்றி பகவான் கூறுகின்றார். கான்ஷியஸ்னஸ் அப்படின்னா மைண்ட்ல மாத்திரம் ஹியூமன் பீயிங்ஸ் மாத்திரம் இருப்பதில்லை, அது எல்லா லெவல்லையும் இருக்கின்றது என்று கூறுகின்றார். ஆகையினால் அது மனிதனுடைய மனம் சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது. அதற்கு கீழே விலங்குகளுக்கும் கான்ஷியஸ்னஸ் இருக்கின்றது, தாவர இனங்களுக்கும் கான்ஷியஸ்னஸ் இருக்கின்றது. அதே போல ஜடப்பொருள்களுக்கும் கான்ஷியஸ்னஸ் இருக்கு அப்படிங்கிறார் பகவான். அது உறங்கும் நிலையில் போல் அங்க எதுவுமே இல்லை, ஒரு சட நிலையில் இருப்பது போல தோன்றினாலும் அங்கேயும் கான்ஷியஸ்னஸ் இருக்கு அப்படிங்கிறார். என்னன்னா அந்த கான்ஷியஸ்னஸ், தனக்குள்ள இருக்கிற கான்ஷியஸ்னஸ் அதை வெளிப்படுத்தக்கூடிய சாதனங்கள் அவைகளிடம் இல்லையே ஒழிய சடப்பொருள்களுக்கும் கான்ஷியஸ்னஸ் இருக்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். மேலும் பகவான் என்ன கூறுகின்றார், இந்த மைண்ட்லே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா there are different levels of consciousness அப்படிங்கிறார். மேல இருக்கிறது நம்ம கான்ஷியஸ் மைண்டு, கீழே இருக்கிறது சப்கான்ஷியஸ் மைண்டு, அடி உணர்வு தளம். அது மாத்திரமில்ல, நம்முள் இருக்கக்கூடியது இந்த உள் ஜீவனை சார்ந்த தளம், சப்லிமினல் கான்ஷியஸ்னஸ். இந்த சப்லிமினல் கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிறது ஒரு பரந்து விரிந்த ஒரு பிரதேசம். அது பிரபஞ்சம் தழுவிய நிலையில் இருக்கின்றது.
அதாவது விழித்திருக்கும் நிலையில் இருக்கக்கூடிய உணர்வு நிலையுடன் ஒப்பிடும் பொழுது அந்த சப்லிமினல் கான்சியஸ்னஸ் என்பது பல மடங்கு அளவிலும் தரத்திலும் பெரியது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஆகையினால் அந்த சப்லிமினல் செல்ஃப் என்று பகவான் குறிப்பிடுவது கீழே அதை அனைத்தையுமே உள்ளடக்கியது. கீழே உள்ள அந்த சப்கான்ஷியஸ், மேலுள்ள அந்த சூப்பர் கான்ஷியஸ் அனைத்தையுமே உள்ளடக்கியது தான் இந்த சப்லிமினல் கான்ஷியஸ்னஸ். ஆகையினால் பகவான் இங்கே கூறுவது என்னவென்றால், இந்த கான்ஷியஸ்னஸ் என்பது எல்லாவற்றிலும் இருக்கின்றது, எல்லா பொருள்களிலும் இருக்கின்றது. உயிருள்ள பொருட்கள், உயிரற்ற சிடப்பொருட்கள் அனைத்தினுள்ளுமே அந்த கான்ஷியஸ்னஸ் இருக்கின்றது என்றுதான் பகவான் குறிப்பிடுகின்றார். மனிதனுக்குள்ளே எடுத்துக்கொண்டால் நம்முள்ளேயே பார்த்தோம் அப்படின்னா வெவ்வேறு கான்ஷியஸ்னஸ்ல பல்வேறு நிலைகள் இருக்கின்றன. பிசிக்கல், நம்முடைய உடலுக்கு ஒரு கான்ஷியஸ்னஸ் இருக்கின்றது, மனதிற்கு ஒரு கான்ஷியஸ்னஸ் இருக்கின்றது, நம்முடைய பிராணமயத்திற்கு ஒரு கான்ஷியஸ்னஸ் இருக்கின்றது. இந்த பிராணமயத்தின் செயல்பாடு பார்த்தோம் அப்படின்னா அது தன்னிச்சையாக அதனுடைய உணர்வு நிலை செயல்படுகின்றது. அதில் மனத்தினுடைய ஈடுபாடு இல்லாமலேயே அந்த வைட்டல் கான்சியஸ்னஸ் என்பது செயல்படுகின்றது. நமக்கு சில பேரை பிடித்து போகின்றது, சில பேரை சிலருடன் பழகுவதை தவிர்க்கின்றோம். இந்த லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் எதனால் ஏற்படுகின்றது என்றால் நம்முடைய பிராணமய உணர்வு நிலை, அது அந்த பிராணமய உணர்வு நிலையினுடைய செயல்பாடுகளில் மனதினுடைய ஈடுபாடு எதுவும் இல்லை என்று கூறுகின்றார். ஆகையினால மனிதனையே எடுத்துக்கொண்டால் அவனுடைய மனம் என்கின்ற நிலைக்கு கீழே வெவ்வேறு உணர்வு நிலையில் பல்வேறு படிநிலைகள் இருக்கின்றன. இதே போலத்தான் அதே ரீதியில பார்த்தோம் அப்படின்னா அனிமல்ஸ், தாவர இனங்கள், அதற்கு கீழே உள்ள அந்த மெட்டல்ஸ், இவை எல்லாத்துக்குமே பார்த்தோம் அப்படின்னா கான்சியஸ்னஸ் இருக்கின்றது. அனைத்துமே அந்த கான்சியஸ்னஸ் என்ன செய்கின்றது, அனைத்துமே தன்னுடைய அவைகளுக்கு ஏற்படும் புறத்தூண்டுதலுக்கு இணங்குகின்றன என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஆகையினால் இந்த கான்சியஸ்னஸ் என்பது வெறும் தாவர இனங்களுடன் நின்று போய் விடுவது இல்லை. அதற்கு கீழே உள்ள அந்த சடப்பொருட்கள், உலோகங்கள் அனைத்தினுள்ளும் இருக்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். என்ன காரணம் என்றால், அனைத்திற்கும் அடித்தளமாக இருப்பது அந்த சடப்பொருள் என்று ஏற்றுக்கொள்கின்றோம். அதிலிருந்து வெளிவந்ததுதான் பரிணாம வளர்ச்சியின் மூலம் வெளிவந்ததுதான் தாவர இனங்கள், ஒரு செல் உயிரினங்கள், தாவர இனங்கள், விலங்கினங்கள். ஆகையினால் என்ன அறிகின்றோம் என்றால், உணர்வு நிலை ஏதோ அந்த சடப்பொருளினுக்குள் இல்லாவிடில் வெளியே வர முடியாது. உள்ளே இருப்பது ஒன்றுதான் வெளியே வர முடியும். ஆகையினால் சடப்பொருளுக்குள் ஏற்கனவே அந்த கான்சியஸ்னஸ் என்பது இன்வால்வ்டாக இருக்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இந்த மெட்டல்ஸ், உலோகங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த வாழ்வினுடைய ஆரம்ப கால நிலைகள் காணப்படுகின்றன என்று பகவான் குறிப்பிடுகின்றார். உணர்வு நிலை எப்படி இருக்கின்றது என்றால், ஒரு அமுக்கப்பட்ட நிலையில் அந்த உலோகங்கள், மெட்டீரியல் ஆப்ஜெக்ட்ஸ்ல சப்ரஸ்டா இருக்கு அப்படிங்கிறார் பகவான். ஆகையினால் அங்கு உணர்வு நிலை இல்லை என்று நாம் கூற முடியாது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். தாவர இனங்கள்ல அந்த வைட்டல் கான்சியஸ்னஸ் பார்க்கிறோம். வெளியில் ஏற்படும் தொடுதல்களுக்கு, தீண்டுதல்களுக்கு அந்த தாவர இனங்கள் ரெஸ்பான்ஸ் செய்கின்றன என்பதை பார்க்கின்றோம். ஆனால் நம்மால் இந்த உலோகங்களிடம், விலங்குகளிடம் அந்த உணர்வு நிலையின் செயல்பாடை பார்க்கின்றோம், மனிதனிடம் பார்க்கின்றோம். உலோகங்களிடம் நம்மால் பார்க்க முடிவதில்லை. உலோகங்கள், சடப்பொருட்கள், அவைகளுக்குள்ளே இருக்கக்கூடிய உணர்வு நிலை இருக்கின்றது என்பதை நம்மால்
பார்க்க முடிவதில்லை, நம்மால் அறிய முடிவதில்லை. அறிய முடிவதில்லை என்ற ஒரே காரணத்திற்காக நாம் அந்த உண்மையை மறுத்துவிட முடியாது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஆகையினால் இந்த கான்சியஸ்னஸ்ல இடைவெளி என்பது கிடையாது அப்படிங்கிறார். அந்த தாவர இனங்களுடன் நின்று போய் விடுவதில்லை. தாவர இனங்களுக்கும் அந்த உலகங்களுக்கும் இடையில் கான்சியஸ்னஸ் அதை எடுத்துக்கொண்டால் அது இடைவெளி கிடையாது, அது தொடர்ச்சியாக இருக்கின்றது எல்லா நிலைகளிலும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அந்த உணர்வு நிலை எப்படி இருக்குன்னா, எல்லா அமைப்புகளிடம் ஒரு ஒருமைத்தன்மையுடன் காணப்படுகின்றது. எல்லா எல்லா அமைப்புகளுக்கு பின்னால் ஒரு ஒருமைத்தனத்துடன் காணப்படுவது எதுவென்றால் அது கான்சியஸ்னஸ். இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து அமைப்புகளையும் எடுத்துக்கொண்டால் அனைத்திற்கும் பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு எது என்றால் அந்த கான்சியஸ்னஸ், யூனிட்டி ஆஃப் கான்சியஸ்னஸ். இதுதான் உண்மை. அது மேல சூப்பர் கான்சியன்டா இருக்கு, கீழே சடப்பொருள்ல இன்கான்சியன்டா இருக்கு. பட் தெர் இஸ் கான்சியஸ்னஸ், எல்லா வடிவங்களிலும் இருக்கின்றது. சில அமைப்புகள் அந்த கான்சியஸ்னஸை வெளிப்படுத்துகின்றன, சில அமைப்புகளால் வெளிப்படுத்த முடியவில்லை. இதுதான் வித்தியாசம் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இப்போ நம்ம அடுத்த பேராகிராஃப் 19லேருந்து தொடரலாம். அதற்கு முன்னால நான் சில போட்டோகிராஃப்ஸ் நம்ம இவங்க அனுப்பிச்சிருந்தாங்க, புவனசுந்தரி மேடம் மூலமாக எனக்கு நம்ம பாக்கியலட்சுமி மேடம் அனுப்பிச்சிருந்தாங்க. அவங்களுக்கு அனுப்பப்பட்டு அதை நான் பகிர்ந்து கொண்டேன். அதில் அந்த ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம மெடிடேட் பண்ணும் பொழுது எல்லாருக்கும் ஒரு ஆரா இருக்கு அப்படிங்கிறத ஃபோட்டோகிராஃப் மூலமாக கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ஃபோட்டோகிராஃபிக்கு பேரு கர்லியன் ஃபோட்டோகிராஃபி. கர்லியன் ஃபோட்டோகிராஃப், இது ஜெர்மன் மெத்தட். கர்லியன், KIRLIAN, கர்லியன் ஃபோட்டோகிராஃப். இந்த கர்லியன் ஃபோட்டோகிராஃபில் எடுத்தோம் அப்படின்னா அதனுடைய சட்டில் விஷயம்லாம் தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் மெடிடேட் பண்ணும்பொழுது மெடிடேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவருடைய ஆரா எப்படி இருக்கு, மெடிடேட் பண்ணுறதுக்கு அப்புறம் அவருடைய ஃபிங்கர் டிப்ஸ்ல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த லைட் இருக்கு, ஒரு ப்ளூ லைட் பார்க்குறோம் அந்த ஃபர்ஸ்ட் ஃபோட்டோவில். அடுத்தது அந்த பிளான்ட்டினுடைய லீஃப், அதற்கென்றே ஒரு ஆரா இருக்கு, AURA ஆரா இருக்கு. அது எதை குறிக்கின்றது? அந்த இலைகளுக்கு, பிளான்ட்ஸு கூட ஒரு லைஃப் எனர்ஜி இருக்கு, பிராணசக்தி இருக்கின்றது என்பதை அது குறிக்கின்றது. இந்த சக்தியின் மூலம் அவைகள் ஒன்றுடன் ஒன்று தொடர்பு கொள்கின்றன என்று புரிகின்றது. அது 2வது போட்டோகிராஃப். 3வது போட்டோகிராஃப் பார்த்தோம் அப்படின்னா இந்த சடப்பொருள் இப்ப படிச்சோம். சடப்பொருள்ல நம்ம இனர்ட் மேட்டர் அப்படின்னு பார்த்தோம், அதுல ஒண்ணுமே இல்லை அப்படின்னு பார்த்தோம். ஆனா அதையும் அதற்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆரா இருக்கின்றது என்பதை புரியுது. அங்கேருந்து ஒரு எனர்ஜி லைட் வருகின்றது என்பதை 3வது போட்டோகிராஃப்ல பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, சாதாரண நிலையில ஒரு ஆரா இருக்குது, அதே அந்த கல்லை இல்லையா, அந்த கல்லை ஒருத்தர் மெடிடேட், அந்த கல்லை கையில வச்சுட்டு ஒருத்தர் மெடிடேட் பண்றார். மெடிடேட் பண்ண பிறகு அந்த 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 கல்லினுடைய போட்டோவை எடுத்தோம் அப்படின்னா ஒரு கிறிஸ்டல், அது கிறிஸ்டல், ஆக்சுவலா அது படிகம். அந்த கிறிஸ்டலை போட்டோ எடுத்தோம் அப்படின்னா அந்த கிறிஸ்டல் ஃபுல்லா இட் எமிட்ஸ் லைட். தட் மீன்ஸ் என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த கான்சியஸ்னஸ் ஒருத்தர் மெடிடேட் பண்ணி அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய கான்சியஸ்னஸ் அந்த கிறிஸ்டலுக்கும் போய் சேருது அப்படிங்கிறத பார்க்குறோம்.
அதோடைய விளக்கம் கொடுத்திருக்காங்க. The first photo here is a Kirlian photograph of a stone, showing that although it has until recently been regarded as inert, inanimate matter, it is actually radiating a beautiful aura of energy and light. This photograph was taken after someone had held it in their hands and meditated upon it. It is now full of extra inner light. This is the most perfect example we could ever have of the interaction between mankind and his natural world. அதே போல இந்த வெடிகுண்டை வந்து ஃபோட்டோ எடுத்தா எப்படி வருது அப்படின்னா, ஏதோ ஒரு அசூரிக் ஃபோர்ஸ், அதோடைய நைஃப் அதனுடைய பிம்பம் மாதிரி தெரிகின்றது. இதெல்லாம் எதை காட்டுகின்றது என்றால், எதை நம்ம சடப்பொருள் என்று நினைத்து கொண்டிருக்கின்றோமோ அவைகளுக்கும் ஒரு உணர்வு நிலை இருக்கின்றது. அவைகள் அந்த சக்தியின் மூலம் ஒன்றுடன் ஒன்று தொடர்பு கொள்கின்றன, நம்முடனும் அவைகள் தொடர்பு கொள்கின்றன என்பதை உணர்ந்து கொள்கின்றோம். இப்போ நம்ம பேராகிராஃப் 19 போகலாம். Book 1, Chapter 10, Conscious Force, Paragraph 19. Necessarily, in such a view, the word consciousness changes its meaning. It is no longer synonymous with mentality, but indicates a self-aware force of existence, of which mentality is a middle term. Below mentality, it sinks into vital and material movements, which are for us subconscient. Above, it rises into the supramental, which is for us the superconscient. But in all, it is one and the same thing, organizing itself differently. Thank you. Can I read, sir? Yeah, please. Explanation. We have seen in the previous paragraph that consciousness exists in all forms of the force which is at work in the world. When we say all forms in the world, the meaning of the word consciousness changes. It becomes no more the same as mentality. Then, what the word consciousness indicates is the self-aware force of existence. Here, the mentality comes in the middle. Consciousness sinks into vital and material moments below the level of mind. We call it subconscient. Above the mind, it rises into supramental. We call it superconscient. But in all, consciousness is one and the same thing, organizing itself differently at the mental, subconscious, and superconscious levels. Thank you, sir. Thank you. கான்சியஸ்னஸ் வந்து எல்லா ஃபார்ம்ஸ்லையும் இருக்குது. எல்லா சக்தி வடிவங்களிலும் எது இருக்கின்றது என்றால் கான்சியஸ்னஸ். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சக்தி வடிவங்களிலும் கான்சியஸ்னஸ் இருக்கின்றது. எல்லா வடிவங்களிலும் இருக்கின்றது என்றால் அதனுடைய அந்த கான்சியஸ்னஸ் என்றால் என்ன என்பதனுடைய அந்த உண்மையான பொருள் வந்து மாறுபடுகின்றது. நாம் அறிந்து வைத்துள்ளது கான்சியஸ்னஸ் என்றால் நம்முடைய மனம் சார்ந்த ஒரு நிலையைத்தான் நாம் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறோம். ஹி இஸ் கான்சியஸ், ஹி இஸ் ஃபுல்லி கான்சியஸ் அப்படிங்கிறோம். மனிதனை குறித்து தான் அந்த வார்த்தையை உபயோகிக்கின்றோம். ஆனால் எல்லா வடிவங்களிலும் எல்லா சக்திகளுக்கும் பின்னால அந்த கான்சியஸ்னஸ் இருக்கு அப்படின்னா, கான்சியஸ்னஸ் அப்படிங்கிற
வார்த்தைக்கான பொருள் வந்து மாறுபடுகின்றது. உண்மையான பொருள் என்ன அப்படின்னா, எல்லா இட் இஸ் சம்திங் விச் எக்ஸிஸ்ட் இன் எவ்ரிதிங். அதுதான் கான்ஷியஸ்னஸ் என்ற வார்த்தைக்கு அர்த்தம். ஸோ அதையும் மென்டாலிட்டி, மனம் சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் நாம் இதனுடன் அதை சேர்த்து ஒப்பிடக்கூடாது. இது வேற, அது வேற. இது மாத்திரம் அல்ல. மென்டல் கான்சியஸ்னஸ் என்பது அதுல ஒரு பகுதி தான். அது வந்து எப்படி இருக்கின்றது என்றால், அது வந்து தானே இருக்கக்கூடிய ஒரு சக்தியாக, தன்னிச்சையாக இருக்கக்கூடிய, அனைத்தினுள்ளும் தன்னிச்சையாக இருக்கக்கூடிய சக்தியாக இருக்கின்றது தான் கான்சியஸ்னஸ் ஃபோர்ஸ். கான்சியஸ்னஸ் அதுதான். இதுல மனம் என்பது எங்க வருதுன்னா, இடைப்பட்ட நிலையில வருது. ஏன்னா கான்சியஸ்னஸ் எல்லா இடத்துலயும் இருக்கு. மேட்டர், லைஃப், மைண்ட், அப்புறம் அதுக்கு மேல சூப்பர் மைண்ட் எல்லாத்தையும் இருக்கு. கீழே இருக்கிறத நம்ம சப்கான்ஷியன்ட்ங்கிறோம், மேல இருக்கிறத நம்ம சூப்பர் கான்ஷியன்ட் அப்படிங்கிறோம். அதுதான் வித்தியாசம். அந்த லெவல்ல வந்து வேறுபடுகின்றதை விட எல்லா லெவல்லையும் கான்சியஸ்னஸ் இருக்கின்றது. இது வந்து ஒரு அடிப்படை உண்மை. அது ஒவ்வொரு தளங்கள்ல ஒவ்வொரு மாதிரி தன்னை அமைத்துக் கொள்கின்றது. சப்கான்சியஸ்ல மேட்டர்ல பார்த்தோம்னா இன்கான்சியண்டா இருக்கு, அதற்கு மேல சப்கான்சியஸா இருக்கு, அப்புறம் மனம் என்கின்ற நிலையில மென்டல் லெவல்ல கான்சியஸ்னஸா இருக்கின்றது, அதற்கு மேல சூப்பர் கான்சியண்டா இருக்கு. ஸோ டிகிரி தான் வேரி ஆகுது, பட் கான்சியஸ்னஸ் வந்து ரிமைன்ஸ் த சேம். எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் கான்சியஸ்னஸ் இருக்கின்றது. அடுத்தது போகலாம். This is once more the Indian conception of Chit, which as energy creates the worlds. Essentially, we arrive at that unity which materialistic science perceives from the other end, when it asserts that mind cannot be another force than matter, but must be merely development and outcome of material energy. Indian thought at its deepest affirms, on the other hand, that mind and matter are rather different grades of the same energy, different organizations of one conscious force of existence. Thank you. Thank you. Explanation. படிக்கட்டுமாங்க சார்? Yes, madam. This conscious force is nothing but Chit Sakti that creates the worlds. Science concludes that mind cannot be another force than matter. Mind is nothing but the development and outcome of material energy. Indian thought at its deepest level affirms that mind and matter are different grades of the same energy. They are different organizations of one conscious force of existence. Thus, we arrive at the unity between the material science and the Vedantic thought. But Vedantic thought considers this not simply as a force, but a conscious force. Thank you, sir. Thank you. நாம் லைஃப் டிவைன்ல வந்து சச்சிதானந்தா அதை தவிர வேறு எதுவுமே இல்லை இந்த பிரபஞ்சத்தில் என்பதை பார்த்து கொண்டு இருக்கின்றோம். அதுதான் அடிப்படை உண்மை. எல்லாமே வந்து இங்க பார்க்கக்கூடிய அனைத்துமே வந்து சச்சிதானந்தாவில் தான் அதற்கு அதுதான் மூலமாக இருக்கின்றது, அதில் தான் முடிகின்றது. எல்லாமே சச்சிதானந்தாவினுடைய வெளிப்பாடுகள் தான். இந்த சக்தி என்பதும் அந்த சச்சிதானந்தாவில் இருக்கக்கூடிய இந்த சித் சக்தி. சத் என்பது எக்ஸிஸ்டன்ஸ், சித் சக்தி என்பது சச்சிதானந்தாவினுடைய ஒரு அம்சம் தான். அதுதான் இந்த உலகம், இந்த பிரபஞ்சம், இந்த உலகங்களை உருவாக்குகின்றது, சிருஷ்டிக்கின்றது. சயின்ஸ்ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, எல்லாமே சடப்பொருள். அவங்கள பொறுத்த வரைக்கும் மேட்டர் வந்து ஆல்பா அண்ட் ஒமேகா அப்படிம்பாங்க. ஆரம்பமும் சடப்பொருள் தான், இறுதியும் சடப்பொருள் தான் அப்படிங்கிறது தான் மெட்டீரியலிஸ்டோடைய வாதம்.
அப்படிப்பட்ட ஒரு மேட்டர்ல உருவாகக்கூடியதுதான் மைண்ட் என்பது அவர்களுடைய வாதம். மைண்டும் மேட்டருடைய சம்பந்தப்பட்டது தானே அப்படிம்பாங்க அவங்க. ஏன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, மேட்டர் அப்படிங்கிறது, மைண்ட் அப்படிங்கிறது உங்களுடைய மூளை சம்பந்தப்பட்டது. மூளைங்கிறது டிஷ்யூ, செல்லு, அதெல்லாம் பார்த்தா அதில் கெமிக்கல்ஸ் எல்லாம் பார்த்தா அல்டிமேட்டாக மேட்டர் தானே அப்படிங்கிறாங்க அவங்க. ஸோ எல்லாமே மெட்டீரியல் எனர்ஜி அப்படிங்கிறது அவங்களுடைய வாதம். ஆனால் இந்தியன்ஸ் நம்மளுடைய வேதாந்திக் தாட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்மளுடைய மனம் ஆக இருக்கட்டும், மேட்டர் சடப்பொருளாக இருக்கட்டும், எல்லாமே ஒரே சக்தியினுடைய வெவ்வேறு படிநிலைகள் அப்படிங்கிறாங்க. டிஃப்ரெண்ட் கிரேட்ஸ் ஆஃப் த சேம் எனர்ஜி. அப்படிதான், அதுதான் நம்மளுடைய வேதாந்திக் ட்ரூத். ஒரே ஃபோர்ஸ் தான், ஒரே சித் சக்தி தான் இருக்கு இந்த பிரபஞ்சத்துல. அதுதான் தன்னை வெவ்வேறு விதமாக வெளிப்படுத்துகின்றது அப்படிங்கிறாங்க. வேதாந்திக்கள் என்ன சொல்றாங்க, ஒரே சக்தி தான் அப்படிங்கிறாங்க. சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்க, இப்போ எல்லாமே எனர்ஜி என்பதுதான் சயின்டிஸ்டினுடைய வாதம். ஐன்ஸ்டைனுடைய தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி, அதெல்லாம் அதில் என்ன சொல்றாங்க, E இஸ் ஈக்குவல் டு MC ஸ்கொயர்டு அப்படிங்கிறாங்க. எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு அந்த எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா சக்தி தான். மேட்டர் அப்படிங்கிறதே கிடையாது. நம்ம ஒரு பொருளை பார்க்கும்போது அது திடமான பொருளாக இருந்தாலும் கண்ணுக்குத்தான் அது தெரிகின்றதை ஒழிய அது ஒரு சக்தியினுடைய ஒரு வெளிப்பாடு. உள்ள ஒவ்வொரு மேட்டருக்குள்ளேயும் அந்த எலக்ட்ரான்ஸ், புரோட்டான்ஸ், அது நியூட்ரான்ஸ், இவைகளினுடைய சுழற்சி எப்பொழுதுமே அந்த எனர்ஜி மூவ்மெண்ட் உள்ள நடந்துகிட்டே இருக்கு, நமக்கு தெரியல. அப்படியும் மேட்டர் அப்படிங்கிறது கிடையாது, அதனுடைய சாராம்சம் எனர்ஜி தான் அப்படிங்கிறாங்க சயின்ஸ்ல. வேதாந்திக் ட்ரூத்தும் அதான் சொல்லுது, நத்திங் பட் சித் சக்தி அப்படிங்குது. ஆனா ஒரு வித்தியாசம், என்ன வித்தியாசம் அப்படின்னா, இந்த சயின்ஸ்ல என்ன சொல்றாங்க, இந்த ஃபோர்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் அன் அன்இன்டெலிஜென்ட் ஃபோர்ஸ். அதுக்கு பின்னாடி ஒரு அறிவு இல்லை, அது ஒரு மெக்கானிக்கல் ஃபோர்ஸ் தான் அப்படிங்கிற, இட் ஹஸ் நோ கான்சியஸ்னஸ் பிஹைண்ட் இட் அப்படிங்கிறது தான் சயின்டிஸ்டினுடைய வாதம். ஆனால் நம்முடைய வேதாந்திக் தாட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அது அப்படிப்பட்ட சக்தி என்பது ஒரு குருட்டுத்தனமான இயந்திரகதியாக செயல்படும் சக்தி கிடையாது. அதற்கு பின்னால ஒரு கான்சியஸ்னஸ் இருக்கின்றது. இட் இஸ் அ கான்சியஸ் ஃபோர்ஸ் என்று வேதாந்தத்தில் சொல்கிறார்கள். இதுதான் வித்தியாசம். சயின்ஸுக்கும் வேதாந்திக் தாட்டுக்கும் இதுதான் வித்தியாசம். அடுத்தது போகலாம். Paragraph 20. But what right have we to assume consciousness as the just description for this force? For consciousness implies some kind of intelligence, purposefulness, self-knowledge, even though they may not take the forms habitual to our mentality. Even from this point of view, everything supports rather than contradicts the idea of a universal conscious force. Thank you, sir. Thank you. Explanation. Sir, படிக்கட்டுங்களா? Yes. Sri Aurobindo asked the question, on what basis can we rightly describe this force as consciousness? Consciousness implies some kind of intelligence, purposefulness, and self-knowledge. However, these may not take such forms as our mind is accustomed to. Yet, even based on the above attributes, everything supports the idea of a universal conscious force. Nothing contradicts it. In other words, what we call conscious force has intelligence behind its operations. It acts with purpose and self-knowledge. Thank you, sir. Thank you. என்ன பார்த்தோம் என்றால்,
வேதாந்திக் ட்ரூத்தில் வந்து இந்த சித் சக்தி, இந்த ஃபோர்ஸ், இந்த உலகத்தில் செயல்படும் சக்தி என்பது குருட்டுத்தனமான சக்தி இல்லை. எல்லா சக்திகளின் செயல்பாடுக்கும் பின்னாடி ஒரு கான்சியஸ்னஸ் இருக்கின்றது, ஒரு உணர்வு நிலை இருக்கின்றது என்பதுதான் சித் சக்தி என்பதுதான் வேதாந்திக் ட்ரூத். அது எதன் அடிப்படையில் நம்ம எதன் அடிப்படையில் அவ்வாறு சொல்கின்றோம்? என்ன காரணத்திற்காக நாம் அதை இவ்வாறு கூறுகின்றோம்? எவ்வாறு அதை நாம் நியாயப்படுத்துகிறோம் அப்படின்னா, ஏன்னா கான்சியஸ்னஸ் அப்படின்னா எதை குறிக்கின்றது? ஒரு இன்டெலிஜென்ஸ், ஒரு அறிவு, ஒரு பர்பஸ்ஃபுல்னஸ், ஒரு நோக்கம், ஒரு சுய ஞானம், இவைகளையெல்லாம், இந்த அம்சங்கள் எல்லாம் கான்சியஸ்னஸ் என்கின்ற அந்த சொல்லுடன் தொடர்புடையவை. கான்சியஸ்னஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? கான்சியஸ்னஸ்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அதுக்கு ஒரு அறிவு இருக்கு, ஒரு நோக்கம் இருக்கு, ஒரு சுயமாகவே கொண்டுள்ள ஒரு ஞானம் இருக்கின்றது என்பதுதான் அர்த்தம். அது எப்படி இதுக்கு பொருந்தும்? இந்த டிஸ்கிரிப்ஷனுக்கு பொருந்தும். இந்த சக்திகள் எல்லாம் செயல்படுகின்றன உலகத்தில் பார்த்தோம் அப்படின்னா இயற்கையின் சக்திகளே செயல்படுகின்றன, பேரழிவை ஏற்படுத்துகின்றன. வெவ்வேறு சக்திகளினுடைய செயல்பாடுகளை இந்த உலகத்தில் பார்க்கின்றோம். அந்த சக்திகள்லாம் வந்து நம்ம பொறுத்த வரைக்கும் எப்படி பார்க்கின்றோம்? இயந்திர கதியாக பார்க்கின்றோம். ஆனால் எல்லாமே கான்சியஸ்னஸ் இருக்கின்றது அப்படின்னு நம்ம படிக்கிறோம். வேதாந்தத்தில் கான்சியஸ் ஃபோர்ஸ் என்று கூறப்படுகின்றது. அப்படின்னா என்ன ஒரு அறிவு இருக்கின்றது? செயல்பாடுகளுக்கு பின்னால் எப்படி அறிவு இருக்கின்றது என்பதை நாம் ஏற்றுக்கொள்வது, நோக்கம் இருக்கின்றது என்பதை எப்படி ஏற்றுக்கொள்வது? நம்மளுடைய மனம் ஏற்றுக்கொள்ளாது. மனம் வந்து எல்லாத்தையுமே வந்து அது மெக்கானிக்கல் ஃபோர்ஸ் என்றுதான் நம்முடைய மனம் பார்க்கின்றது. பகவான் என்ன கூறுகின்றார்? அறிவு இருக்கின்றது என்று வைத்துக் கொண்டாலும், அறிவு இருக்க வேண்டும் என்று வைத்துக் கொண்டாலும், நோக்கம் இருக்க வேண்டும் என்று வைத்துக் கொண்டாலும், சுயஞானம் இருக்க வேண்டும் என்று இந்த அளவுகோல்களை நாம் வைத்துக் கொண்டாலும், இந்த அளவுகோல்களின் படியும், இந்த அளவுகோல் படிதான் இந்த சக்தி, பிரபஞ்ச சக்தி செயல்படுகின்றது. அதனுடைய செயல்பாடு இந்த அம்சங்களை கொண்டதாகத்தான் இருக்கின்றதே ஒழிய இந்த அம்சங்கள் இல்லாதவாறு இல்லை. இந்த அம்சங்கள் இந்த சக்தியினுடைய செயல்பாடுகளில் இருப்பதைத்தான் காட்டுகின்றன. இந்த பிரபஞ்சத்தினுடைய சக்தி, பிரபஞ்ச சக்தியினுடைய செயல்பாடு அனைத்தையும் பார்த்தோம் என்றால் எந்த செயல்பாடும் இந்த உண்மையை முரணாக இல்லை. எதை நாம் இந்த கான்சியஸ் ஃபோர்ஸ் என்று கூறுகின்றோமோ அதற்கு பின்னால், அதனுடைய செயல்பாடுகளுக்கு பின்னால் ஒரு அறிவு இருக்கின்றது, ஒரு நோக்கம் இருக்கின்றது, ஒரு செல்ஃப் நாலேஜ் இருக்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இதுதான் உண்மை. இப்போ வந்து நம்ம நிறைய விஷயம் பார்க்குறோம். பேரழிவு ஏற்படுகின்றது, வெள்ளம், புயல் எல்லாம் வருது. ஆனா பகவான் என்ன கூறுகின்றார்? அதற்கு பின்னால் வந்து ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்கு அப்படிங்கிறாரு, நோக்கம் இருக்கு அப்படிங்கிறாரு, செல்ஃப் நாலேஜ் இருக்கு அப்படிங்கிறாரு. இது வந்து நம்ம மேலும் படிக்கலாம், எப்படி அதை நம்ம இன்டர்பிரட் பண்ணிக்கிறது. ஏன்னா இது வந்து நமக்கு வாழ்க்கையில நம்ம சந்திக்கக்கூடிய ஒரு சவாலே இதுதான், புதிரே இதுதான். ஏன்னா நாம் பாதிக்கப்படுகின்றோம், அந்த விஷயங்களினால பாதிக்கப்படுகின்றோம், அதிர்ச்சி அடைகின்றோம், பேரழிவை உண்டாக்கும் ஒரு சக்தியை பார்க்கும்போது நம்மால ஸ்தம்பித்து போய்விடுகின்றோம். ஆனால் பகவான் இங்க என்ன கூறுகின்றார்? அந்த எல்லா சக்திக்கும் பின்னாட ஒரு அறிவு செயல்படுகின்றது, நோக்கம் இருக்கின்றது அப்படிங்கிறார். இது எப்படின்னு நமக்கு புரியல. ஆனா பகவான் விளக்குகின்றார், அதற்கு எப்படி அதை பார்க்கணும் அப்படிங்கிறது விளக்குகின்றார். மேலே போகலாம். We see, for instance, in the animal, operations of a perfect purposefulness and an exact, indeed a scientifically minute knowledge, which are quite beyond the capacities of the animal mentality.
and which man himself can only acquire by long culture and education, and even then uses with a much less sure rapidity. ஓகே, எக்ஸ்பிளனேஷன் நேரடியாக படிக்கட்டுமா சார்? படிக்கலாம். நிறைய எக்ஸ்பிளனேஷன் வந்து நேரடியாக படிக்கலாம். We observe in animals operations of a perfect purposefulness. They are executed with exact and scientifically minute knowledge. These seem to be quite beyond the capacity of animal mentality. Even man could acquire such capacity only after long culture and education. Even then, he could use it with much less swiftness than animals. Thank you, sir. தேங்க்யூ. இதுக்கு வந்து நம்ம விளக்கம் தேவையில்லை, நம்ம கண்ணால பார்க்கின்றோம். விலங்குகளினுடைய அந்த செயல்பாடுகளை பார்த்தோம் அப்படின்னா அவ்வளவு துல்லியமாக செயல்படுகின்றன. அதனுடைய நோக்கம் வந்து அவ்வளவு பூரணமாக அப்பழுக்கில்லாம இருக்கின்றன. அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகின்றன. ரொம்ப மைன்யூட்டா இருக்கு அதனுடைய நாலேஜ் எல்லாம். எப்படி இந்த எறும்புகள் வந்து அந்த அவ்வாறு சாரியாக அழகாக செயல்படுகின்றன அப்படிங்கிறத பார்க்குறோம். பறவைகள்ல எடுத்துக்கொண்டோம்னா அதனுடைய செயல்பாடெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட் இன்டெலிஜென்ட் பறவை வந்து ஏதோ சொல்லுவாங்க, ஒரு பறவை ஒரு மரத்துல தான் கூடு கட்டும் அப்படிம்பாங்க. ஒன்ஸ் அந்த கூடு கட்டி ஏதாச்சுன்னா அப்புறம் வேற ஒரு மரத்துக்கு போயிடும் அப்படிம்பாங்க. பறவைகள் வந்து சில பறவைகள் வந்து கண்டம் விட்டு கண்டம் பறந்து செல்கின்றன. ஒரு சீசனுக்கு வந்து ஒரு கண்டத்தில் இருக்கும், இன்னொரு சீசனுக்கு வேற ஒரு கான்டினென்ட்ல இருக்கும். அவ்வாறு பறந்து செல்லும் பொழுது அந்த ஃபார்மேஷன் ஏரோடைனமிக் ஃபார்மேஷன் அப்படிங்கிறாங்க. அதாவது அந்த மேக்சிமம் ஃப்ளோட் கிடைக்குமா, ஃப்ளோட் அண்ட் ஃபோர்ஸ் கிடைக்குமா. எப்படி நம்ம பார்க்குறோம் இல்லையா, ஒரு ஏரோப்ளேன்ஸ் வந்து குரூப் பண்ணி போகும்பொழுது, ஒரு வியூகம் அமைத்து போகும்போது எப்படி செல்கின்றனவோ அதே போல் அந்த பேர்ட்ஸ் வந்து நம்மளே பார்க்குறோம், அழகாக வியூகம் அமைத்து போகும். எப்படி போகுது அப்படின்னா, அப்படி போகும்பொழுது அந்த இடத்துல ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆகி ஒரு ஏரோடைனமிக்ஸ் அங்கே உருவாகுகின்றது. அதன் மூலமாக அந்த பறப்பது என்பது வெகு எளிதாக அந்த செயல் நடைபெறுகின்றது. இது மாதிரி ஒவ்வொரு விலங்கையும் எடுத்துக்கலாம். ஒவ்வொரு விலங்கையும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதனுடைய இன்டெலிஜென்ஸ் வந்து ஃபார் சுப்பீரியர். அத்தகைய திறமையை வந்து மனிதன் நீண்ட பயிற்சிக்கு பின்னரே அடைகின்றான் அப்படிங்கிறார் பகவான். அத்தகைய திறமையை மனிதன் ஒரு நீண்ட பயிற்சி, அது குறித்த ஞானம், இதையெல்லாம் அடைந்த பிறகுதான் ஒரு மனுஷன் அடையிறான், அந்த அதுக்கான தகுதியை பெறுகின்றான். ஆனால் விலங்குகளுக்கு பாருங்க அவ்வளவு அறிவு, பேரறிவு இருக்கின்றது. ஸோ இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்படி மனிதனுக்கு கீழ் உள்ள நிலையிலெல்லாம் அறிவு செயல்படுகின்றது என்பதை பகவான் விளக்குகின்றார். மனிதனுக்கு கீழ் உள்ள நிலையில நெக்ஸ்ட் இமிடியேட் கீழ் உள்ள நிலை வந்து விலங்கு, அது எப்படி அழகாக செயல்படுகின்றது என்பதை விளக்குகின்றார். ஸோ அந்த விலங்குகளில் செயல்படக்கூடிய சக்தி என்பது ஒரு அறிவுள்ள சக்தியாக இருக்கின்றது. அடுத்ததுக்கு போகலாம். We are entitled to see in this general fact the proof of a conscious force at work in the animal and the insect, which is more intelligent, more purposeful, more aware of its intention, its ends, its means, its conditions, than the highest mentality yet manifested in any individual form on earth. And in the operations of inanimate nature, we find the same pervading characteristic of a supreme hidden intelligence, hidden in the modes of its own workings. Thank you. Thank you. படிங்க எக்ஸ்பிளனேஷன். படிக்கட்டுமாங்க சார்? எஸ் மேடம். From the above, we can see the proof that there is conscious force at work in the animal and the insect.
That force is more intelligent, more purposeful, more aware of its intention, its ends, its means and conditions than the highest individual mentality ever manifested on earth. We find the same supreme intelligence hidden behind the operations of inanimate nature also. Thank you, sir. Thank you. இந்த விலங்குகள், பூச்சி இனங்கள் இவைகளிடம் காணப்படக்கூடிய அந்த உணர்வுடன் செயல்படும் சக்தி, கான்சியஸ் ஃபோர்ஸ், அது ரொம்ப மனிதனுள் செயல்படும் அறிவை காட்டிலும் ஒரு உயர்தரமான அறிவுடன், உயர்தரமான நோக்கத்துடன் எதை சாதிக்க வேண்டுமோ அதை சாதிக்கும் எண்ணத்துடன் செயல்படுகின்றன என்பதை பார்த்தோம். ஒரு தனிப்பட்ட மனிதனால் சாதிக்க முடியாததை இவைகளெல்லாம் சாதிக்கின்றன என்பதையெல்லாம் பார்த்தோம். இங்கே என்ன பகவான் கூறுகின்றார் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த மனிதனுக்கு மாத்திரம் அந்த அறிவு என்பது கிடையாது. மனிதனை விட ஒரு உயர்வான அறிவுல நிலையில துல்லியமாக செயல்படக்கூடிய அந்த அந்த ஒரு அறிவு மனிதனுக்கு கீழ் உள்ள நிலையிலும் இருக்கின்றது என்பதை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டியிருக்கின்றது. விலங்குகளிடம் இருக்கின்றன, பூச்சி இனங்களிடம் இருக்கின்றன என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு சுப்ரீம் இன்டெலிஜென்ஸ். இந்த சுப்ரீம் இன்டெலிஜென்ஸ் பகவான் என்ன கூறுகின்றார்? மேலும் உயிருள்ள விஷயங்களில் மாத்திரமல்ல, உயிரில்லாத அந்த நேச்சர், இயற்கை, அதிலும் இருக்கின்றது என்று கூறுகின்றார். இன்ஆனிமேட் நேச்சர், இயற்கையினுடைய சக்திகள்லாம் இன்ஆனிமேட்டா தானே இருக்கு. புயல் அடிக்கின்றது, பூகம்பம் வருகின்றது, காட்டு தீ பார்த்தோம் அப்படின்னா ஃபயர் இருக்கின்றது. இது மாதிரிலாம் எல்லாமே இதெல்லாம் நேச்சர்ஸ் ஃபோர்ஸ். இந்த இன்ஆனிமேட் நேச்சர்ஸ் ஃபோர்ஸ், அதற்கு பின்னாலேயும் ஒரு சுப்ரீம் இன்டெலிஜென்ஸ் இருக்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அடுத்தது போகலாம். Paragraph 21. The only argument against a conscious and intelligent source for this purposeful work, this work of intelligence, of selection, adaptation, and seeking, is that large element in nature's operations to which we give the name of waste. But obviously, this is an objection based on the limitations of our human intellect, which seeks to impose its own particular rationality, good enough for limited human needs, on the general operations of the world force. Thank you. Thank you. Explanation. Patkituma, sir. Yes, madam. We have seen that the force at work in inanimate nature has a purpose and intelligence. But we find a large element in nature's operations, what we call waste. How can we call waste an intelligent and purposeful work of a conscious force? This objection is based on the limitations of our human intellect. Our intellect imposes its own rationality on the general operations of the world force. Our reasoning holds good only for our limited human objectives, and we cannot apply it to nature as a whole. What appears to us waste may not be so from the holistic perspective of nature. Thank you, sir. Thank you. இப்போ இன்ஆனிமேட் நேச்சர், அதாவது சடரீதியில் செயல்படும் இயற்கையின் சக்திகளுக்கு பின்னாலேயும் அந்த ஒரு சுப்ரீம் இன்டெலிஜென்ஸ் இருக்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஆனால் நாம் என்ன பார்க்கின்றோம்? நடைமுறையில் என்ன பார்க்கின்றோம்? நிறைய சேதத்தை பார்க்கின்றோம். சேதம்,
வீணான அந்த விரயத்தை பார்க்கின்றோம் இல்லையா? இது இயற்கையின் சக்தியினுடைய விரயம் என்பதை பார்க்கின்றோம். வேஸ்ட் அப்படிங்கிறத பார்க்குறோம். நம்ம கேட்கலாம், எப்படி அந்த சக்தி வந்து ஒரு அறிவுடன் செயல்படுகின்றது என்று கூறுகின்றோம். அப்படின்னா எப்படி இங்க இவ்வளோ ஒரு விரயம், சக்தியினுடைய விரயம், வேஸ்ட் எப்படி இந்த இயற்கையில ஏற்படுகின்றது? பூகம்பம் ஏற்படுகின்றது, அதுல எவ்வளவோ பொருட்கள் சேதமடைகின்றன. வெள்ளம் ஏற்படுகின்றது, அதுல எவ்வளவோ ஒரு சேதம் ஏற்படுகின்றது. புயல், இது மாதிரி எவ்வளவோ விஷயம் பார்க்குறோம். அதுல வந்து நிறைய சேதம் நடைபெறுகின்றது, நிறைய வேஸ்ட் ஏற்படுகின்றது. அவ்வாறு இருக்கையில் எப்படி இந்த சக்திகளின் செயல்பாடுக்கு பின்னால ஒரு சுப்ரீம் இன்டெலிஜென்ஸ் இருக்கின்றது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியும்? பகவான் என்ன கூறுகின்றார்? இந்த ஒரு அப்ஜெக்ஷன், நம்முடைய ஒரு மறுப்பு என்பது நம்முடைய ஒரு எல்லைக்குட்பட்டு செயல்படும், ஒரு வரம்பிற்குட்பட்டு செயல்படும் மனித அறிவு, அதனால் ஏற்படுத்தப்படுவது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். திஸ் அப்ஜெக்ஷன் இஸ் பேஸ்ட் ஆன் த லிமிடேஷன்ஸ் ஆஃப் ஒரு ஹியூமன் இன்டெலெக்ட். நம்மளுடைய ஹியூமன் இன்டெலெக்ட் வந்து ஒரு லிமிட்ல தான் செயல்படும். நம்ம பார்த்தோம் ஹியூமன் மைண்ட் எப்படிங்கிறது நம்ம மீண்டும் மீண்டும் பார்க்குறோம். ஒரு குறிப்பிட்ட இதை ஆஸ்பெக்ட் எடுத்துட்டு அது மாத்திரம் தான் பார்ப்போம். எனக்கு எது வேஸ்ட்ன்னு படுதோ இன்னொருத்தங்களுக்கு அது வந்து வேஸ்டா இருக்காது, அது வந்து அவங்களுக்கு வந்து கெயினா இருக்கும். ஆனா அது பார்க்க முடியாது. நம்ம எனக்கு என்னவோ அதுதான் நான் பார்க்குறேன். ஹியூமன் இன்டெலெக்ட் என்ன பார்க்குது? இதெல்லாம் வேஸ்ட் அப்படின்னு நினைக்குது. நம்முடைய அந்த காரண காரியத்தை, நம்முடைய அந்த ரீசனிங், அதை வந்து ஒரு பொதுவாக செயல்படும் அந்த உலக சக்தியின் மேல் அது திணிக்கின்றது. என்னுடைய ரீசனிங் வந்து வேற, என்னுடைய மனம் சார்ந்த ரீசனிங் வேற. அதே ரீசன் வந்து அந்த பிரபஞ்ச சக்திக்கு வந்து செல்லுபடி ஆகாது. அதற்கு வந்து இட் ஹாஸ் நோ வெலிடிட்டி. பிரபஞ்ச சக்தி அது வேறொரு ரீதியில் செயல்படுகின்றது. என்னுடைய ரீசனை நான் எப்படி அதன் மீது அதற்கு அப்ளிகபிள் ஆகும்? அதைத்தான் பகவான் குறிப்பிடுகின்றார். நம்முடைய அப்ஜெக்டிவ்ஸ் என்ன? ரொம்ப ஒரு குறுகிய லிமிட்டட் அப்ஜெக்டிவ்ஸ். நான் வந்து உயிர் வாழ வேண்டும், என்னுடைய அடிப்படை தேவைகள் வந்து வாழ்க்கையில எனக்கு கிடைக்க வேண்டும், எனக்கு ஏற்படும் ஆசைகளை நான் நிறைவேற வேண்டும். இப்படிலாம் என்னை சுத்தியே வச்சுக்கிறேன் நான். இதெல்லாம் வந்து லிமிட்டட் ஹியூமன் அப்ஜெக்டிவ்ஸ் அப்படிங்கிறார். இதுக்கு வந்து எதெல்லாம் வந்து புறம்பாக இருக்கின்றதோ அதை நான் மறுக்கின்றேன், அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். எனக்கு வந்து ஒரு விஷயம் வந்து எனக்கு வந்து பாதகமா இருக்கு அப்படின்னா அதை நான் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டேன். எனக்கு எது வந்து யூஸ்ஃபுல்லா இல்லையோ அதை வந்து நான் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அது வந்து வேஸ்ட் அப்படின்றவன் நான். அது வந்து லிமிட்டட் ஹியூமன் வியூல. அதே நம்மளுடைய லிமிட்டட் பார்வை, ஒரு குறுகிய பார்வையை கொண்டு அந்த பிரபஞ்ச சக்தியினுடைய செயல்பாட்டை நாம் பார்க்க முடியாது அப்படிங்கிறார். நமக்கு எது வேஸ்ட்ன்னு தோணுதோ அது வந்து இயற்கையினுடைய ஒட்டுமொத்த செயல்பாட்டுல பார்த்தோம் அப்படின்னா அவ்வாறு இல்லை அப்படிங்கிறார் பகவான். இது வந்து ஒரு புதிய கருத்தை பகவான் கூறுகின்றார். அடுத்தது போகலாம். We see only part of nature's purpose, and all that does not subserve that part we call waste. Yet, even our own human action is full of an apparent waste, so appearing from the individual point of view, which yet, we may be sure, subserves well enough the larger universal purpose of things. That part of our intention which we can detect, nature gets done surely enough, in spite of, perhaps really by virtue of her apparent waste. We may well trust to her in the rest which we do not yet detect. Thank you. Explanation. Padikva? Yes. Our seeing of nature is limited.
we see only a part of her purpose. If something happens outside the scope of that purpose, we call it waste. Now, let us take the case of human actions. From an individual point of view, most of our actions apparently seem to be wasteful. But viewed holistically, our actions are not waste but serve the large and universal purpose of things. We will agree that whatever the purpose behind the part of nature which we clearly see, nature does it for sure. We can take the example of movements of planets around the sun in a fixed orbit, cyclical onset of seasons, mutual interdependence of various living organisms, ensuring a total harmony, balance of equations among the 5 elements of nature, etc. We see the clear purpose behind these actions of nature, which she always ensures and fulfills. This she does despite the so much waste, floods, earthquakes, etc. we observe from our human angle. There are many acts of nature for which we are unable to find the purpose. Sri Aurobindo says, as we trust nature in respect of acts whose purpose we clearly see, we know for sure that sun will rise every morning. So also, we should trust nature in respect of her acts whose purpose we do not see or that escapes our reason. Thank you. மனிதன் என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றான்? தன்னுடைய குறுகிய அறிவை வைத்துக்கொண்டு அந்த ஒட்டுமொத்த இயற்கையினுடைய செயல்பாட்டை அவன் அறிந்து கொள்ள முடியும் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றான். அதாவது மனிதன் அவனுடைய முயற்சியில் வெற்றி அடைந்து கொண்டே வருகின்றான். அதை மறுக்க முடியாது. அதை பகவானும் வேறொரு இடத்தில் கூறுகின்றார். மனிதன் தான் சார்ந்துள்ள இயற்கையின் மீது தன்னுடைய ஆளுமையை மெல்ல மெல்ல அதிகரித்துக் கொண்டே வருகின்றான். அது அவனுடைய முன்னேற்றத்தினுடைய வளர்ச்சியைத்தான் காட்டுகின்றது. அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறுகின்றார். அதை மறுக்க முடியாது. நம்ம ஓரளவு நம்மால இயற்கையின் மீது இயற்கையினுடைய சக்திகளை நாம் வசப்படுத்தி உள்ளோம். அதை மறுக்க முடியாது. ஆனால் அந்த இயற்கை என்பது இன்ஃபினிட் இல்லையா? இயற்கை பிரபஞ்சம் எப்படி இருக்கு? இட்ஸ் இன்ஃபினிட். அதை நம்முடைய ஒரு குறுகிய எல்லைக்குட்பட்ட அறிவினால் அறிந்து கொள்வது என்பது மிகவும் இயலாத காரியம். இது உண்மை. நாம் என்ன செய்கின்றோம்? அந்த இயற்கையின் செயல்பாட்டை ஒரு பகுதியைத்தான் பார்க்கின்றோம். ஒரு பகுதியை பார்க்கின்றோம். அந்த ஒரு பகுதியை வைத்துக்கொண்டு அதன் அடிப்படையில் சில காரியங்களை, சில செயல்பாடுகளை நாம் வீணான செயல் என்று எண்ணுகின்றோம். வேஸ்ட் என்று அழைக்கின்றோம். வீணான செயல் என்று அழைக்கின்றோம். பகவான் என்ன கூறுகின்றார்? இயற்கை மாத்திரமல்ல, மனிதனுடைய செயல்பாடுகளிலும் பார்த்தோம் அப்படின்னா வீணான செயல்கள் நிறைய இருக்கின்றன அப்படிங்கிறார். என்ன கூறுகின்றார் பகவான்? ஈவன் அவர் ஓன் ஹியூமன் ஆக்ஷன் இஸ் ஃபுல் ஆஃப் அன் அப்பேரண்ட் வேஸ்ட் அப்படிங்கிறார். So appearing from the individual point of view. எவ்வளவு தேவையற்ற பேச்சுக்களை நாம் பேசுகின்றோம், அதுவும் ஒரு வேஸ்ட். தேவையற்ற உடல் இயக்கங்கள்ல ரொம்ப கான்சியஸா நம்ம பண்றது இல்லை. அன்கான்சியஸ் மூமெண்ட்ஸ் எல்லாமே வேஸ்ட் அப்படிங்கிறாங்க. தேவையற்ற சிந்தனைகள் அதுவும் வேஸ்ட் தான். எது சரியா சிந்திக்கணுமோ அது சிந்திச்சாலே போதும். ஆனா நம்ம எண்ணம் எவ்வளவோ எண்ண ஓட்டங்கள், தொடர்ச்சியான எண்ண ஓட்டங்களே ஈடுபட்டு இருக்கு. அதுவும் ஒரு விதத்துல பார்த்தோம் அப்படின்னா வேஸ்ட் தான். நம்மளுடைய உடல் சக்தியையும் வீணடிக்கின்றோம், பிராணசக்தியையும் வீணடிக்கின்றோம். நாம் அதீத உணர்ச்சிகளின் வெளிப்படுத்துதல், கோபம், வன்மையான செயல்பாடுகள், இதெல்லாம் மூலமா நம்முடைய சக்தியை வீணடிக்கின்றோம். மனிதனுடைய சக்தியையும் நாம் வீணடிக்கின்றோம். இதெல்லாம் பார்க்கும் பொழுது மனிதனுடைய செயல்கள் எல்லாமே
எல்லாமே எதுவுமே வீணான செயல் என்று இல்லை, எல்லாமே சரியான செயல் தான் என்று யாராலும் கூற முடியாது. மனிதனுடைய செயல்களிலேயே நிறைய வீணான செயல்கள் இருக்கின்றன என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய பார்வையிலேயே அவ்வாறு தான் தோன்றுகின்றன. இருந்தாலும் என்ன நடைபெறுகின்றது என்றால், அந்த பிரபஞ்சத்திற்கு என்றே ஒரு ஒட்டுமொத்த நோக்கம் இருக்கின்றது. அந்த ஒட்டுமொத்த நோக்கத்தை ஒவ்வொரு தனி மனிதனுடைய வீணான செயலின் மூலமாகவும் அந்த ஒட்டுமொத்த நோக்கம் நிறைவேறுகின்றது. இறுதியில பார்த்தோம் அப்படின்னா, என்னதான் ஒவ்வொரு தனி மனிதனும் அவனுடைய செயல்பாடுகள்ல வீண் என்கின்ற ஒரு அம்சம் இருந்தாலும், அந்த ஒட்டுமொத்த நோக்கத்தை ஒட்டிதான் அனைத்தும் செயல்படுகின்றன அப்படிங்கிறார். Even our own human action is full of an apparent waste, so appearing from the individual point of view, which yet we may be sure subserves well enough. Subservesனா அந்த நோக்கத்தை பூர்த்தி நிறைவேற்றுகின்றது. Subserves well enough the large and universal purpose of things. இந்த பிரபஞ்சத்திற்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்கின்றது. அந்த நோக்கத்தை நிறைவேறும் வண்ணமாகத்தான் எல்லா செயல்களும் நடைபெறுகின்றன அப்படிங்கிறார். இது ஒரு ஸ்டேட்மெண்டா கூறுகின்றார். இப்ப பகவான் என்ன கூறுகின்றார், இப்ப எல்லா செயல்பாடுகள்லையும் பார்த்தோம் அப்படின்னா, நம்மால இந்த இயற்கையினுடைய செயல்பாடுகளினுடைய நோக்கத்தை நம்மால புரிஞ்சுக்க முடியுது. சில செயல்கள், எல்லா செயல்களுக்கும் இல்லை, சில செயல்பாடுகளை நம்ம பார்க்கின்றோம், நோக்கத்தை புரிந்து கொள்கின்றோம். இப்போ உலகம், இந்த பூமி சூரியனை சுத்தி வருகின்றது. அதன் மூலமாக இரவு பகல் ஏற்படுகின்றது. அதன் மூலமாக அந்த சூரிய ஒளியை கிடைக்கின்றது. அதன் மூலமாக நாம் உயிர் வாழ்கின்றோம். இது மாதிரி நிறைய விஷயங்கள். கிராவிடேஷன் ஃபோர்ஸ், அதற்கென்றே சில நோக்கம் இருக்கின்றது. மனிதனுடைய செயல்பாடும் பார்த்தோம் அப்படின்னா நிறைய இயற்கையை ஒட்டி அமைகின்றன. அதற்கு ஒரு நோக்கம். இந்த நோக்கம் எல்லாத்தையும் நம்மால அறிந்து கொள்ள முடிகின்றது. நம்ம அறிந்து கொண்ட இந்த நோக்கங்கள்லாம் ஒரு பகுதி தான், முழுமையாக இல்லை. நம்ம அறிந்து கொண்ட வரைக்கும் இந்த நோக்கத்தை நம்மால அறிந்து கொள்ள முடிகின்றது. இயற்கையினுடைய நோக்கத்தை நம்மால அறிந்து கொள்ள முடிகின்றது. இயற்கையில பார்க்குறோம், இந்த பூமி மற்ற கோளங்கள் எல்லாமே அந்த சூரியனை சுற்றி அழகாக வருகின்றன என்பதை பார்க்கின்றோம். அதே போல இந்த பருவகாலங்கள்லாம் ரொம்ப அழகாக அந்தந்த உரிய காலங்களில் பருவகாலங்கள் மாறுகின்றன என்பதை பார்க்கின்றோம். அதே போல இந்த பிரபஞ்சத்துல எவ்வளவோ உயிர் வாழும் ஜீவன்கள் இருக்கின்றன. உயிர் வாழும் இனங்கள் எடுத்துக்கொண்டால் எவ்வளவோ உயிர் வாழும் இனங்கள் இருக்கின்றன. ஆனால் என்ன வருகின்றோம், இவைகளுக்குள்ளே ஒரு மியூச்சுவல் இன்டர்டிபெண்டன்ஸ் இருக்கின்றது. அதாவது பரஸ்பரம் சார்ந்திருத்தல், ஒன்றை ஒன்று சார்ந்திருத்தல் என்கின்ற ஒரு அம்சம் காணப்படுகின்றது. அது மாத்திரம் இல்லை அப்படின்னா இந்த உலகம் என்றைக்கும் அழிந்திருக்கும். ஏன் இந்த உலகம் அழியாம இருக்கு அப்படின்னா, எல்லாமே ஒரு பேலன்ஸ் இருக்கு. மியூச்சுவல் எல்லா விதமான அமைப்புகளுக்கு உள்ள ஒரு பேலன்ஸ் இருக்கு. ஒரு ஒத்திசைவை பார்க்கின்றோம், ஒரு டோட்டல் ஹார்மனி பார்க்கின்றோம். இந்த பஞ்சபூதங்கள் எடுத்துக்கொண்டோம் என்றால் அதற்குள்ளேயே ஒரு சமநிலையை பார்க்கின்றோம். அதுல சமநிலை கெட்டால் எகைன் டிஸ்ட்ரக்ஷன் தான் வந்துடும். இதெல்லாம் பார்க்கும்போது என்ன புரிகின்றது, ஓஹோ இயற்கை இப்படி செயல்படுகின்றது, இயற்கையினுடைய நோக்கம் இதுதான் இருக்கின்றது. மரங்களை நிறைய வச்சா மழை பெய்யுது, மரங்களை குறைச்சோம் அப்படின்னா மழை பெய்யுறது நின்று போயிடுது. இதெல்லாம் பார்க்குறோம். இந்த நோக்கத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இது நம்மால் பார்க்கக்கூடிய விஷயங்கள். இந்த விஷயங்களின் மூலமாக இயற்கையின் செயல்பாட்டின் மீது நமக்கு ஒரு உறுதிப்பாடு, ஒரு நம்பிக்கை நமக்கு ஏற்படுகின்றது. ஓகே, இயற்கை இப்படி செயல்படுகின்றது, ஒரு காரணத்துக்காக செயல்படுகின்றது என்பதை நாம் நம்புகின்றோம். என்னதான் இயற்கையினுடைய செயல்பாடுகள் பேரழிவு ஏற்படுகின்றது, வெள்ளம், பூமி, அந்த எர்த்குவேக் இதெல்லாம் நடந்தா கூட நம்ம ஸ்டில் we believe in the nature. பகவான் என்ன கூறுகின்றார், சில பகுதிகளை நம்மால அறிந்து கொள்ளக்கூடிய பகுதிகளினுடைய
பகுதிகளின் மூலமாக இயற்கையின் செயல்பாடை நன்றாக அறிந்து கொள்கின்றோம். அதே போல நம்மால் அறிந்து கொள்ள முடியாத அதனுடைய செயல்பாடுகளின் பகுதி நிறைய இருக்கின்றன. எப்படி நம்ம அறிந்து கொண்டு உள்ள பகுதியில ஒரு நம்பிக்கை நமக்கு ஏற்பட்டதோ, அதே போல நம்மால் அறிந்து கொள்ள முடியாத அந்த இயற்கையின் செயல்பாடின் பகுதிகளை பற்றிய ஒரு நம்பிக்கை நமக்கு வேணும் அப்படிங்கிறார். ஓகே, நம்மால் நமக்கு புரியல, ஏன் இவ்வளவு பேரழிவு ஏன் பூகம்பம் வருகின்றது, ஏன் வெள்ளம் ஏற்படுகின்றது, ஏன் புயல் வீசுகின்றது, பேரழிவை ஏற்படுத்துகின்றது என்பதற்கான காரணத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடிவதில்லை. இருந்தாலும் ஏதோ ஒரு காரணம் இருக்க வேண்டும் என்கின்ற நம்பிக்கை வேணும் அப்படிங்கிறார். அழகாக கூறுகின்றார் பகவான். That part of our intention which we can detect, nature gets done surely enough, in spite of, perhaps really by virtue of her apparent waste. We may well trust to her in the rest. அதாவது நம்மால் அறிய முடியாத விஷயங்கள், இயற்கையினுடைய அறிய முடியாத செயல்பாடுகள். We may well trust to her in the rest which we do not yet detect. நம்மால கண்டறிய முடியாத விஷயங்கள், இயற்கையினுடைய செயல்பாடுகள் குறித்தும் நாம் ஒரு நம்பிக்கையுடன் இருத்தல் வேண்டும் என்கின்ற. அதனால அறிவு இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுதான் கூற வர பகவான். எல்லாமே கான்சியஸ்னஸ் ஃபோர்ஸ். அதுக்கு பின்னாடி ஒரு கிரேட்டர் இன்டெலிஜென்ஸ் செயல்படுகின்றது. அது நமக்கு கண் பார்வையில் நமக்கு ஒரு வேஸ்ட் அப்படிங்கிறது மாதிரி தெரிந்தாலும் அதற்கு பின்னால ஒரு பெரிய அறிவு செயல்படுகின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இது சயின்டிஸ்ட் ஏற்றுக்க மாட்டாங்க. பட் திஸ் இஸ் ஸ்பிரிச்சுவலி ட்ரூ. திஸ் இஸ் அ வேதாந்திக் ட்ரூத். அடுத்தது போகலாம். Paragraph 22. For the rest, it is impossible to ignore the drive of set purpose, the guidance of apparent blind tendency, the sure, eventual, or immediate coming to the target sought, which characterize the operations of world force in the animal, in the plant, in inanimate things. So long as matter was alpha and omega to the scientific mind, the reluctance to admit intelligence as the mother of intelligence was an honest scruple. Thank you. Explanation. Sir, படிக்கீங்களா? Yes, madam. What about acts of nature whose purpose we do not see? Even in the case of such acts also, we cannot ignore the fact that there is a set purpose which drives all such actions. There is a guidance behind the actions which apparently looks like a blind tendency. Whatever the target nature seeks for itself, it eventually attains with certainty and swiftness. This is how the world force operates in animals, plants, and matter. The scientific mind considers matter the only reality, the beginning and the end. Hence, it is quite right on its part in not admitting any other force of intelligence behind the operations of nature. Thank you, sir. Thank you, madam. நம்மால இயற்கையின் செயல்பாடுகள்ல பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய சில செயல்பாடுகளுக்கு பின்னால் உள்ள நோக்கத்தை நம்மால் அறிய முடிகின்றது. சில செயல்பாடுகளுக்கு பின்னால் உள்ள நோக்கத்தை நம்மால் அறிய முடிவது இல்லை. அதுதான் உண்மை. அவ்வாறு இருந்தாலும் அத்தகைய இயற்கையினுடைய செயல்பாடுகளுக்கு பின்னால ஒரு நோக்கம் இருக்கின்றது என்பதை நாம் மறுக்க முடியாது. We cannot ignore. அது உண்மை. நம்மால அறிந்து கொள்ள முடிவதில்லை. ஆனா அதற்கு பின்னால ஒரு நோக்கம் இருக்கின்றது.
இதுக்கெல்லாம் பிரபஞ்ச ரீதியான காரணங்கள் இருக்கின்றன. நம்மால புரிந்து கொள்ள முடிவதில்லை, ஆனால் பிரபஞ்ச ரீதியான காரணங்கள் இருக்கின்றன. ஏன் கொரோனா வைரஸ் வரணும், ஏன் அது மாபெரும் ஒரு உயிர் சேதத்தை ஏற்படுத்த வேண்டும், இதற்காக நமக்கு காரணம் புரியல. அது ஒரு இயற்கையினுடைய செயல்பாடு தான் அது. பட் என்ன காரணம் அப்படி நடந்தது அப்படிங்கிறது காரணம் புரியல. அதுக்கு அக்கல்ட் ரீசன்ஸ் நிறைய குறிப்பிடுகின்றார்கள். அதாவது நம்ம சயின்டிஃபிக்கு மேல அக்கல்ட்டா காரணங்கள் இருக்கின்றன அப்படின்னு கூறுகின்றார்கள். ஆனா புரிந்து கொள்ள முடிவது இல்லை நம்மால. சில சக்திகள், இந்த இயற்கையின் சக்திகள்லாம் குருட்டுத்தனமாக செயல்படுகின்றன என்று நாம் எண்ணுகின்றோம். நமக்கு பார்வையில பார்க்கும்பொழுது அப்படித்தான் தோன்றுகின்றது. ஆனால் அந்த குருட்டுத்தனமான செயல்பாடுகளுக்கும் பின்னாலும் ஒரு வழிகாட்டுதல், ஒரு கைடன்ஸ் இருக்கு அப்படிங்கிறார் பகவான். இயற்கை எந்த இலக்கை நோக்கி செல்கின்றதோ அதை அது எட்டுகின்றது. மிகவும் உறுதியாகவும் துரிதமாகவும் தான் எந்த இலக்கை எட்ட வேண்டும் என்று இயற்கை நினைக்கின்றதோ அந்த இலக்கை அது, அந்த தன்னுடைய நோக்கத்தை, அந்த இலக்கை அது எட்டுகின்றது அப்படிங்கிறார். இந்த பிரபஞ்ச சக்தி என்பது அவ்வாறுதான் விலங்குகளிலும் தாவர இனங்களிலும் சடப்பொருள்களிலும் இவ்வாறு தான் செயல்படுகின்றது. ஏதோ ஒரு நோக்கத்துடன் செயல்படுகின்றது, அந்த நோக்கத்தை செயல்படுத்துகின்றது அப்படிங்கிறார் பகவான். ஆனா சயின்டிபிக் மைண்ட் ஏற்றுக்கொள்ளல அப்படின்னா அதை பொறுத்த வரைக்கும் அது நியாயம், அது கரெக்டு தான். ஒரு சயின்டிஸ்ட போய் சொல்லுங்கன்னா ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அது நியாயம் அப்படிங்கிறார். அவங்கள பொறுத்த வரைக்கும் அது நியாயம் தான் அப்படிங்கிறார். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லாமே மேட்டர் தான். ஆரம்பம் இறுதி எல்லாமே மேட்டர் தான், அதை தவிர வேற எதுவும் இல்லை நினைக்கிறாங்க. அதனால அவங்க என்ன சொல்லுவாங்க, எல்லாமே மெட்டீரியல் ஃபோர்ஸ் தான், அதுக்கு பின்னாடி ஒரு இன்டெலிஜென்ஸ் இல்லை அப்படின்னு தான் அவங்க சொல்லுவாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க நினைக்கிறது கரெக்டு தான் அப்படிங்கிறாரு. பட் இட்ஸ் நாட் ட்ரூ. அவங்கள பொறுத்த வரைக்கும் அது கரெக்டு. பட் ரியல் ட்ரூத் என்ன அப்படின்னா, அந்த ஃபோர்ஸ்க்கு பின்னாடி ஒரு பேரறிவு செயல்படுகின்றது என்பதுதான் உண்மை. அடுத்தது போகலாம். But now it is more than an outworn paradox to affirm the emergence of human consciousness, intelligence, and mastery out of an unintelligent, blindly driving unconsciousness in which no form or substance of them previously existed. Man's consciousness can be nothing else than a form of nature's consciousness. It is there in other involved forms below mind. It emerges in mind. It shall ascend into yet superior forms beyond mind. For the force that builds the worlds is a conscious force. The existence which manifests itself in them is conscious being. And a perfect emergence of its potentialities in form is the sole object which we can rationally conceive for its manifestation of this world of forms. Thank you, sir. Thank you. படிக்கட்டுமா சார்? Yes, madam. It is a fact that the human consciousness, intelligence, and mastery has emerged out of an unintelligent and blindly operating unconsciousness. It is an emergence from a state in which there was no previously existing form or substance of human intelligence or human consciousness. This has become an accepted fact, though it seems to be a paradox, that is, contradiction. So much so that to restate this fact seems to be out of date. Man's consciousness is nothing but a form of nature's consciousness. Human consciousness is nothing else than a form of nature's consciousness. It is involved in forms below mind. It emerges in mind. It shall emerge into superior forms beyond mind. The force that builds the worlds is a conscious force. The existence which manifests itself in the world is a conscious being. We know that this world is a world of forms. What is the rational reason
behind the manifestation of forms. Sri Aurobindo says, it is the perfect emergence of the potentialities of existence, the sole cause of its manifestation. Thank you, sir. Thank you, madam. Thank you. பகவான் இறுதியாக ஒரு கேள்வியை கேட்டு முடிக்கின்றார். வாட் இஸ் த ரேஷனல் பிஹைண்ட் த மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் ஃபார்ம்ஸ்? ஏன் இந்த சக்தி வந்து இந்த வடிவங்களின் மூலமாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற கேள்வியுடன் இந்த சாப்டர் முடிவடைகின்றது. சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எல்லாமே சடப்பொருள் தான், ஆரம்பம் முதல் இறுதி வரை சடப்பொருளை தவிர வேறு எதுவுமே கிடையாது. எல்லாமே அந்த சக்திகள் எல்லாம் வந்து மெட்டீரியல் ஃபோர்ஸ் தான், சடப்பொருளை சார்ந்த சக்தியினுடைய செயல்பாடுகள் தானே ஒழிய எல்லாமே இயந்திரகதியாக இயங்கும் சக்தியினுடைய செயல்பாடுகள். அதற்கு பின்னால் வந்து ஒரு அறிவு இல்லை என்று அவர்கள் கூறுகின்றார்கள். ஆனால் ஒரு உண்மை என்பது தற்பொழுது அனைவராலும் மிகவும் எந்த விதமான ஒரு தயக்கமும் இன்றி ஏற்றுக்கொள்ளப்பட்டு, அது அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நிரந்தர உண்மையாக மாறிவிட்டது. அந்த உண்மையை மீண்டும் மீண்டும் சொல்லும் பொழுது அது வந்து ஒரு சூப்பர்ஃப்ளூவஸா இருக்கு. அந்த அளவுக்கு அந்த உண்மை ஆழமாக அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அது என்ன உண்மை என்றால், இந்த மனிதனுடைய உணர்வு நிலை, ஹியூமன் கான்சியஸ்னஸ், அவனுடைய அறிவு, அவனுடைய ஆளுமை, இதெல்லாம் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா, எதை நாம் அறிவற்ற ஒரு பொருள் என்று கூறுகின்றோமோ, எதை நாம் ஒரு உணர்வற்ற நிலை என்று கூறுகின்றோமோ, அந்த நிலையிலிருந்துதான் அறிவுடைய ஜீவன்களாக கருதப்படும் அந்த மனிதனுடைய உணர்வு நிலை, அறிவு எல்லாமே அங்கேதான் வந்திருக்கு அப்படிங்கிற உண்மை வந்து இப்ப எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. தயக்கமின்றி அனைவரும் ஏற்றுக்கொண்டுள்ளனர் இந்த உண்மையை. மனிதனுடைய அறிவுக்கு முந்தைய நிலையை பார்த்தோம் அப்படின்னா அந்த ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறதே கிடையாது. அந்த மனிதனுடைய அறிவுக்கு முந்தைய நிலையில அந்த ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்டே இல்லாம இருக்கு. இதனால் என்ன ஒரு உண்மை நாம் அறிகின்றோம் என்றால், மனிதனுடைய உணர்வு நிலை என்பது, அதாவது மிகவும் அறிவு என்கின்ற அம்சத்தை உடைய மனிதனுடைய உணர்வு நிலை என்பது அந்த இயற்கையினுடைய உணர்வு நிலை. எதை நாம் நேச்சர்ஸ் ஃபோர்ஸ், இயற்கையினுடைய உணர்வு நிலை என்று கூறுகின்றோமோ, அதனுடைய ஒரு பகுதிதான் என்கின்ற உண்மை பொறுகின்றது. மனிதனுடைய உணர்வு நிலை வேறு, அந்த இயற்கை பிரபஞ்சத்தினுடைய அந்த உணர்வு நிலை வேறு என்று நாம் பிரிக்கவே முடியாது. இது அடிப்படை உண்மை. மனிதனுடைய உணர்வு நிலை அறிவாக இருக்கின்றது, இன்டெலிஜென்டா இருக்கு. ஸோ இது வேற. இயற்கையினுடைய உணர்வு, அந்த சக்தி, அதனுடைய சக்தி வந்து அன்இன்டெலிஜென்டா நமக்கு பார்ப்பதற்கு தோன்றுகின்றது. ஆகையால் அது வேற என்று நினைக்கவே முடியாது அப்படிங்கிறார். அந்த நேச்சருடைய அந்த சித் சக்தி, நேச்சர் ஃபோர்ஸ், கான்சியஸ்னஸ் ஃபோர்ஸ், இயற்கையில இந்த நேச்சர்ஸ் கான்சியஸ்னஸ் இருக்கின்றதே, அதனுடைய ஒரு பகுதி தான் மனிதனுடைய உணர்வு நிலை அப்படிங்கிறார். ஸோ இது வேற அது வேறன்னு சொல்ல முடியாது அப்படிங்கிறார். மேலும் பகவான் என்ன கூறுகின்றார், இந்த உணர்வு நிலை என்பது மனிதனுடைய மனதில வெளியில காணப்படுகின்றது. மனிதனுடைய மனம் என்கின்ற நிலைக்கு கீழ் உள்ள நிலையில் உள்ள அந்த அமைப்புகள்ல வந்து அது மறைந்துள்ள நிலையில் காணப்படுகின்றது. இன்வால்வ்டு அந்த ஸ்டேட்ல இருக்கு. அது மனதினுடைய மனம் என்கின்ற நிலையின் மூலமாக வெளிப்படுகின்றது. அது அத்துடன் நிற்காது அப்படிங்கிறாரு. அது மனதை தாண்டிய நிலையிலும் தன்னை
வடிவங்களின் மூலமாக வெளிப்படுத்திக் கொள்ளும். அதுதான் சூப்பர்மென்டல் பீயிங்ஸ். அதைத்தான் பகவான் குறிப்பிடுகின்றார். சூப்பர்மேன் என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னா, he will be a person who is beyond mind. அதுல போய் தான் நிற்கும் அப்படிங்கிறார். இந்த உலகத்தை எந்த சக்தி உருவாக்குகின்றதோ அது ஒரு குருட்டுத்தனமான சக்தி கிடையாது. இட் இஸ் அ கான்சியஸ் ஃபோர்ஸ், ஒரு உணர்வுள்ள சக்தி. அது மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் தன்னை எது வெளிப்படுத்திக் கொள்கின்றது? அந்த சத், அந்த எக்ஸிஸ்டன்ஸ், அதுதான் வெளிப்படுத்திக் கொள்கின்றது. அவ்வாறு வெளிப்படுத்திக் கொள்ளும் அது ஒரு உணர்வற்ற சடரீதியான அமைப்பா என்றால் இல்லை. அது இட் இஸ் அ கான்சியஸ் பீயிங். அதுதான் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. இந்த உலகத்தில் வடிவங்களை தாண்டிய வடிவங்களை கொண்ட இந்த உலகம் என்கின்ற அமைப்புல இந்த வடிவங்கள் தான் இங்கு வெளிப்பட்டு இருக்கின்றன. இந்த உலகத்தில் என்ன பார்க்கின்றோம்? வடிவங்களினுடைய வெளிப்பாட்டை பார்க்கின்றோம். மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் ஃபார்ம்ஸ், அதைத்தான் பார்க்கின்றோம். வெவ்வேறு வடிவங்களில் வெளிப்பாடு நடைபெறுகின்றது. அதற்கு பின்னால உள்ள ரேஷனல் என்ன? ரேஷனல் என்றால் ரீசன், காரணம் என்ன? அதற்கு பகவான் என்ன கோருகின்றார்? ஒவ்வொரு அமைப்பினுள்ளும் அந்த பொட்டென்ஷியாலிட்டி இருக்கின்றது. பொட்டென்ஷியாலிட்டி என்பது அந்த பார்த்தோம், எசென்ஷியாலிட்டி அப்படிங்கிறது எசென்ஷியல் நேச்சர்னு பார்த்தோம். அப்புறம் அது ஃபினாமினலா வெளியே வருது அப்படிங்கிறது நம்ம இந்த புக் 2ல பார்த்தோம். ஒவ்வொரு அமைப்பினுள்ளும் எசென்ஷியல் ஒன்று இருக்குது. அது அனைத்தினுள்ளும் ஒரு சாத்தியக்கூறாக அனைத்தினுள்ளும் அந்த எசென்ஷியல் ஆஸ்பெக்ட் அப்படிங்கிறது இருக்கு. அந்த எசென்ஷியல் ஆஸ்பெக்ட் என்ன செய்கின்றது? தன்னை ஃபினாமினல் ஆஸ்பெக்டாக வெளிப்படுத்திக் கொள்கின்றது. செயல்படும் விதமாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. பகவான் இங்க என்ன கோருகின்றார்? எது அனைத்தினுள்ளும் இருக்கின்றதோ, அனைத்தினுள்ளும் எது பொட்டென்ஷியலா இருக்கின்றதோ அதுதான் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. முழுமையாக இந்த வடிவங்களின் மூலம் வெளிப்படுத்திக் கொள்கின்றது. அதுதான் இந்த வெளிப்பாட்டினுடைய காரணம் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஏன் வெளிப்பாடு நடைபெற வேண்டும் என்றால், எது தனக்குள்ள இருக்கோ, எது இன்வால்வ்டா இருக்கோ அது தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இந்த சாப்டர் இத்துடன் முடிவடைகின்றது.